காய்ஸ் இப்போ டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் போக போகிறேன். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அங்கேருந்து நான் கசாப் போகணும். 7:40க்கு எனக்கு ஃப்ளைட்டு. ஆச்சு காய்ஸ், ஒமானுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து கசாப் போகணும். பார்க்கலாம். நல்லா இருக்கு ஏர்போர்ட்டு. ஒரு வைபே அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கேக்குள்ள வைபே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காய்ஸ் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டேன். இப்போ மஸ்கட் டியூட்டி ஃப்ரீயில் இருக்கேன். இங்கேருந்து கசாப்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். மஸ்கட்லேருந்து கசாப் போகிறோம். அப்படியே டியூட்டி ஃப்ரீ பாருங்கள். எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். டியூட்டி ஃப்ரீன்னுவாங்க, ஆனால் எதுவுமே ஃப்ரீ கிடையாது, எல்லாம் காசு தான். ஆமாம், அங்கே சிகரெட்லாம் இருக்குது. மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே சாக்லேட்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நானும் அண்ணனும் போகிறோம். அண்ணன் வந்து அசிஸ்டன்ட் எலக்ட்ரிஷியன், நான் ரெஸ்ட் டியூட்டி ஃப்ரீக்குள்ளே வந்திருக்கேன். இப்போ உள்ளதான் இருக்கிறேன். ஆமாம். அதாங்க இங்கே வந்திருக்கோம். அப்படியே சரி அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. பாருங்கள் கூலிப்லாம் பாருங்கள், பாக்ஸாக கூலிப்பாக இருக்குது. இப்போ சிகரெட்லாம் எல்லா டைப் ஆஃப் சிகரெட்டும் இருக்குங்க. காய்ஸ் அண்ணன் எல்லாம் வேப்பு வாங்குறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு அண்ணன் வந்து ஆரோ முடி நீட்டாக வச்சுருக்காரு. அங்கே வந்து எலக்ட்ரிஷியன் இருக்காரு. நாங்கள் தான் அப்படியே இங்கே வாங்கலாம்னு வந்தோம். நான் வாங்கலை, அவங்க வாங்குறாங்க. பார்ப்போம் என்ன ரேட்டுன்னு. 4 ரியால் கிட்டத்தட்ட 850 ரூபா கிட்ட வரும். இது 5னா ஒரு 1000 ரூபா வரும். இது வந்து ஒரு 1800 ரூபா அந்த பக்கம் வரும். கீழே ஏர் பார் 9.5. ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் வாங்கலான்னு இருக்கிறாரு. அதில் வந்திருக்கோம், பார்க்குறோம் நாங்கள். இங்கே பிமல் அண்ணன் வந்து ஒரு இது பார்த்துட்ருக்காரு. நாங்கள் அப்படியே இங்கே பார்த்துட்ருக்கோம். இப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்செலாம் ஓகேவா? அதிகமாக தானே இருக்குது. இங்கே பொறுத்த வரைக்கும் அதிகமாக தானே இருக்கும். போயிட்டுருக்குறோம். இது ஏர்போர்ட்டு. இப்போ எங்களது வந்து B5, B4 அங்கே இருக்குது. B5 அதுக்கு அடுத்து. காய்ஸ் கேட்டில் வந்து உட்காந்துருக்கேன். பாருங்க B5. இங்கே தான் இப்போ நாங்கள் மஸ்கட்லேருந்து கசாப் போக போகிறோம். அது அடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ போர்டிங் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ளைட்டுக்குள்ளேருந்து உங்களுக்கு காட்டுறேன். கேட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ C4க்கு போய்ட்டுருக்கோம். இந்த கேட்டுக்கு போய்ட்டு B5 போட்டிருந்தாங்க, அப்புறம் டக்குன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னன்னு தெரியல, ஏதாவது இஷ்யூ இருக்கும். அண்ணன் கீழே போய்ட்டுருக்காரு. வந்துட்டோம். பாருங்க ஏரோப்ளைன்ஸில் நிற்குது. இதில் தான் போக போகிறோன்னு நினைக்கிறேன், இந்த பிளேனில். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கூடுவாங்க. எப்படின்னா கரெக்டாக இருக்கா? ஏர்போர்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. எல்லாம் சூப்பராக இருக்கு. ஃப்ரீயாக இருக்கு. ஜாலியாக இருக்குல்ல? கத்தார் ஏர்போர்ட்டோட இது கொஞ்சம் ஹாப்பனிங்காக இருக்கு. கூட்டம் கம்மி தான், ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல? அதே மாதிரி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம், எல்லா கேட்டும் பக்கத்துல இருக்கு. ரொம்ப அது ஈஸி. நம்ம கத்தார்லாம் இப்போ ட்ரெயின்லேயே போகிற மாதிரி இருக்கும்ல உள்ள மெட்ரோ. அது பெரிய, ரொம்ப பெரிய ஏர்போர்ட். இது ஒரு மீடியம் சைஸ் இல்லை? மும்பை அளவுக்கு இருக்குமாண்ணா? அது மும்பையோட சின்னது தானே இது? இது ஏ கேட்டு, சி கேட்டு, பி கேட்டு 3 கேட்டு தான் இருக்கு. 3 கேட்டு தான் இருக்கு. 3 கேட்டு பக்கத்துல ஆப்போசிட் இந்த மாதிரி இருக்கு. ரொம்ப இது தூரம் இல்லை. போர்டிங் ஆகிட்டு இருக்கோம். ஹோட்டல்ல தான் வெட்டணும்னு சொல்லியாண்டு. ஓகேண்ணா. ஓகே, சாரி. போர்டிங் ஆகிட்டு இருக்கோம். இந்த ஃப்ளைட்டில் தான் ஏற போகிறோம். பாருங்க. ஆமாம், நான் திரும்பி பாருங்கண்ணா. அண்ணா மாசு கட்டா மாஸ். உங்களுக்கு அனுப்புறேண்ணா, லிங்க் இது பண்ணுறேன். இதாங்க நடந்து போயிட்டு இருக்கோம். பாருங்க, ஃபுல்லாக ஒமான் ஏர் தான். ஆமாண்ணா. ஃப்ளைட்டு பாருங்க காய்ஸ்,
இது பிஸ்னஸ் கிளாஸு, சூப்பராக இருக்கு. பாகேஜ் இங்கே பாகேஷ் முன்னாடி டிக்சன் போகிறாரு. வேற லெவலில் இருக்குங்க ஃப்ளைட்டு. ஒமான் ஏர். என்னோட சீட் நம்பர் வந்து 16B. சீட்டில் உட்காந்தாச்சு. எல்லாம் போர்டிங் ஆகிட்டு இருக்காங்க. அண்ணங்கள்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க. பாருங்க, இதில் இன்ஃபோர்டைன்மெண்ட் இருக்கு. இங்கிலீஷ் கிளிக் பண்ணால் இல்லை டிவி, மூவிஸ், மியூசிக், கேம்ஸ். மூவிஸில் இதெல்லாம் இருக்கு. எங்க அண்ணன் ஜமால் வந்திருக்காரு. ஹாய் அண்ணா. ஹாய், எப்படி இருக்கீங்க? எங்க கசாப் போகிறோம்ல. ஓகே, கசாப் போயிட்டு நாங்க மீட் பண்றோம். அங்க ஹோட்டல் போயிட்டு உங்களை மீட் பண்றோம். அண்ணன் நானும் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போறோம். எங்க கிரீன் ஆப்ரேட்டர் உட்காந்துருக்காரு. ஹாய் பாய். எல்லாம் இப்போ சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. பிரஞ்ச் தராங்க, ஒரு ஜூஸு, சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று தராங்க. அவ்வளோதான் கைஸ். பார்ப்போம், அப்படியே வெளியே காட்டுறேன் பாருங்க. அப்படியே வெளியே பார்த்துட்டே வாங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக பாலைவனம் தான் ஒமான் பொறுத்த வரைக்குமே. இங்கே எங்கேயுமே ஸ்கை கேரப்பர்ஸ் நீங்கள் பார்க்க முடியாது, பெரிய பெரிய பில்டிங்ஸ் பார்க்கவே முடியாது. ஃபுல்லாக பாலைவனம் தான். நாங்கள் போகிற இடம் அடர்ந்த ஸ்நாக்ஸ், இந்த ஜூஸு, தண்ணி தாங்க கொடுத்தாங்க, வேறு எதுவும் கொடுக்கல. நல்லா தான் இருக்குது ஜூஸு, சாப்பிட்ருக்கோம். நாங்கள் போக வேண்டிய தூரம் வந்து இந்த மேப்லேயே காட்டியிருக்கு பாருங்கள். மஸ்கட்லேருந்து கசாப், அப்படியே இந்தியா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா இங்கே இருக்கு. சென்னையிலேருந்து வரேன். சென்னை, சென்னையிலேருந்து மஸ்கட்டில் இறங்கினேன். அப்புறம் மஸ்கட்ல இருந்து அங்கேருந்து கசாப் போகிறேன். இந்த இடத்துக்கு போகிறோம். உங்களோட ஹோட்டல் இங்கே தான் இருக்கு. அது அடுத்த விலாக் வரும். இந்த விலாகுக்கு அப்புறமா தான் அந்த ஹோட்டல் விலாக் வரும். கைஸ் பார்க்கலாம் கைஸ். இதுதான் ஒமானோட ஹிஸ்ட்ரி. நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். ஒமானோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஒமானை வந்து சுல்தானேட் ஆஃப் ஒமான்னு சொன்னாங்க. இது வந்து ஹிஸ்ட்ரியில் நிறைஞ்சி அப்புறம் சொசைட்டி எம்ப்ரேஸ் பண்ணுறதுக்காக இது. அப்புறம் ஹெரிட்டேஜ், நம்ம இந்தியா மாதிரி இவங்களும் நிறையா ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மரிட் டைம், இது வந்து ஒரு சில்க் ரோடாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து ஓமன் பேரரசுகள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சில்க் ரூட்டாக இருந்திருக்கு. சில்க் ரூட்னா ஒன்றும் இல்லை, ப்ராடக்ட் இல்லை கூட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க த்ரூ லேண்ட் ஆர் த்ரூ சி. இந்த ரூட் வந்து போர்ட் ஆஃப் ஸ்ட்ரைட்னு சொல்லி, இப்போ வார் கூட நடந்ததில்ல, நம்ம ஈரானுக்கும் கத்தாருக்கும் வார் நடந்ததில்ல, இஸ்ரேலுக்கு, அந்த வாரில் வந்து இந்த போர்ட் ஆஃப் ஸ்ட்ரைட் வந்து ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா அது 2 நாள் நிறுத்தி போட்டதுனால ஆயிலோட ரேட்டு குறைஞ்சது, ஏறிச்சு. ஸோ வந்து ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடம் வந்து கண்ட்ரோலில் வந்து ஈரான்கிட்ட இருக்குது. பட் அது ஒமானுக்கு பக்கத்தில் வருது, அது பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஒமான் வந்து எப்படின்னா கல்ச்சர் பேஸ்டு அவங்க கண்ட்ரி. அதே மாதிரி டூரிசம்னு பார்க்க போனால் அவங்களுக்கு டூரிசமும் நல்லா க்ரீன் ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. அவங்களுக்கு இதில் க்ரீன் ஃபாரஸ்ட் இருக்குது. அப்புறம் இங்கே கேமல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நிறையா இருக்குது. அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் வந்து இங்கே வேறு லெவல். இந்த லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாகவே மவுண்டெயின்ஸ் தான். மவுண்டெயின்ஸ் வியூஸ் வேறு லெவலில் இருக்கும். ஒமானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒர்க்குக்காக வந்திருக்கேன். ஒர்க் முடிச்சுட்டு நான் திரும்ப வீட்டுக்கு 28 டேஸில் கிளம்பிடும். பாருங்க, இதான் ஒமான். டூரிசம் நிறைஞ்ச நாடு இது. கல்ச்சர் அண்ட் டிவைன், கல்ச்சரை ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க இவங்க. மத நம்பிக்கை இவங்களுக்கு ரொம்ப அதிகம். இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு கல்ச்சர் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் எல்லாமே இருக்குது.
இவங்களது வந்து முஸ்லீம் ஹிஸ்ட்ரி நிறையா இருக்குது. அதே மாதிரி இங்கே கிடைக்கிற வந்து மஷ்ரூம்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியும் ரொம்ப அழகாக இருக்கும். சிட்டி எல்லாமே ரொம்ப லோ லெவலில் கட்டியிருப்பாங்க, எதுவுமே ஹைட்டடாக இருக்காது. எல்லாம் லோ லெவல் 3, 4 ஸ்டோரேஜ் 5 ஸ்டோரேஜ் அவ்வளோதான். ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் இங்கே கிடையாது ஆக்சுவலாக ஒமானில். அது வந்து ஏன்னா அது அவங்க டிக்னிட்டி அப்புறம் அவங்க டிவைனை குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஸ்கை டைவிங் இருக்குது, ரோப் ஆக்சஸ் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. ஓட்டமன் பேரரசு, ஒமான் பேரரசு, அவங்கள்ட்ட அந்த கன்ஸ் இதெல்லாம் பாருங்கள். எல்லாம் அந்த காலத்துக்குள்ள கன்ஸ் எல்லாமே இப்போ கூட நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கும். மியூசியம் நல்லா பராமரிக்கிறாங்க. கல்ச்சர் பேஸ்டு கண்ட்ரி. எப்படி இந்தியா, நம்ம தமிழ்நாடு, நம்ம மகாராஷ்டிரா, நம்ம தெலுங்கானா, கனடா, மகாராஷ்டிரா, இவங்கெல்லாம் எப்படி கல்ச்சரை பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும். இவங்க வந்து பிஸ்னஸ் தான் இவங்களோட மெயின் மோட்டிவே. பிஸ்னஸ் தான் இவங்க நிறையா பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ரேடிங்கில் இவங்களுக்கு வேர்ல்டில் இவங்களோட கை பங்கு அதிகமாக இருந்திருக்கு. ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தான், அப்படியே பார்த்துட்டே வாங்க, எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க. இதில் எதுலையுமே ஒரு மரச்செடி கொடி எதுவுமே கிடையாது, எல்லாமே டெட் லேண்ட். இது இங்கே எதுவுமே வளராது, இங்கே தண்ணியும் இல்லை, எதுவுமே இல்லை, ட்ரை லேண்ட். அது அந்த ரூட் ஒன்று தெரியும் பாருங்க, அந்த ரூட் வந்து ஜஸ்ட் யாராவது ரைடு போகிறாங்க அந்த மாதிரிலாம் அந்த ரூட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே மலை தான், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கண்ட்ரி. எல்லாம் வந்து விசிட் பண்ணலாம். அருமையான கண்ட்ரி, ஃபுல்லாக பாலைவனம் தான். உங்களுக்கு க்ரீனாக ஒன்று கூட தெரியும். ஸ்மூத்தாக தான் லேண்ட் பண்ணுவாங்க. ஒமான் ஏர் ரொம்ப சேஃபஸ்ட்டு ஃப்ளைட் அண்டு கம்பெனி. இவங்க சேஃபாக தான் ட்ரைவ் பண்ணுவாங்க. பாருங்க, வளைஞ்சு ஒரு யூட்டன் அடித்து தான் லேண்டிங் பண்ணுவாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும். ஆஹா, கல்ஃப் கண்ட்ரியில் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி. பியூட்டிஃபுல் கல்ச்சர் ப்ளஸ் டிவைன் உங்களுக்கு ரொம்ப கலந்துருக்கும். பாருங்க, கடல் தெரியுதுங்களா, அது போர்ட் ஆஃப் ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. தெரியும்னு நினைக்கிறேன். போட் ரைடிங் போயிட்டு இருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபுட் பாருங்க, வெளியே மவுண்டன். டெரெயின், மவுண்டெயின் எல்லாமே இருக்கு பாருங்க, எப்படி சூப்பரா இருக்கு, அழகா. மலைக்கு பக்கத்துல வீடு பாருங்க, எல்லாம் சின்ன சின்ன பில்டிங்கா இருக்கும். மலையை சுத்தி அதுக்கு கீழே வந்து ஒரு சிட்டி அமைச்சிருக்காங்க. அது பேர் தான் கசாப். இந்த கசாப் ஸ்டேட்டு, அதுல வந்து நம்ம மசுந்தன்னு ஒரு இடத்துக்கு போக போறோம். எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க, க்ரீனரி ப்ளஸ் ஒரு மவுண்டன் வியூஸ் ப்ளஸ் இங்கே ஒரு ஏர்போர்ட்டுங்க. எவ்வளோ அழகா இருக்கு கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க மாஸ்க் போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த கண்ட்ரி எங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது, அருமையான லேண்டிங். வாவ் வாவ், செம்மையாக இருக்குங்க ஒமான். வேற லெவல். நைஸ், லேண்ட் ஆகிட்டோம். ஒரு வேளை சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிட்டோம். இனிமேட்டு எல்லாம் இறங்குவாங்க, நாங்களும் அதே மாதிரி இறங்கிடுவோம். காய்ஸ், வேறு லெவலில் இருந்தது ஃப்ளைட் ட்ராவல். தேங்க்யூ மேம். வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குது. ஃப்ளைட்டை பாருங்கள், அப்படியே பார்த்துட்டே இறங்குங்க. முன்னாடி வியூ காட்டுறேன், வேறு லெவலில் இருக்கும். இதாங்க சொர்க்க பூமிங்க. ஒமான் வந்து ஒரு சொர்க்க பூமி.